கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம வாசித்து சிறிது தியானிக்கப் போகிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித குலத்திற்காக எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ ஒரு மனிதனை தன்னோடு கூட இணைத்து கொள்ளும்படியாய், பரலோக ராஜ்யத்திற்கு அவனை கொண்டு செல்லும்படியாய், பரலோகத்திலே அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எவையெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது நம்ம கேட்ட வார்த்தையிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். உபாகமம் 21:22 என்ன வாசிக்கிறோம்னா, தூக்கிலிடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் எவனெல்லாம் மரத்திலே தூக்கப்படுகிறானோ அவனெல்லாம் கர்த்தரால் தேவனால் சபிக்கப்பட்டவன். அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலே சுமந்திருக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். நம்முடைய சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிற நாம், தேவ பிள்ளையாய் வாழ்கிற, தேவனுக்கு பயந்து வாழ்கிற நம்மளுடைய அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த சாபம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் நிதானித்து பார்க்கிற போது அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேசுகிற காரியங்கள் எல்லாம் எது நடந்தாலும் சாபம் நம்மளுக்கு இருக்கிறது, நம்ம பெற்றோரின் சாபம் நம்மளை பின்தொடர்கிறது என்று சொல்கிற வார்த்தைகளை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். சாபம் என்றால் என்ன? அந்த சாபம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்த சாபத்தை கர்த்தர் நம்முடைய அவர் எப்படி சுமந்து தீர்த்தார்? அதனாலே நமக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலும் சாபம் என்பது என்ன என்பதை குறித்து மாத்திரம் நாம் பார்த்துவிட்டு அடுத்த வீடியோவிலே மற்ற காரியங்களை பார்க்கலாம். பாருங்கள், சாபம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்தோமானால், பாவத்தின் விளைவுதான் சாபம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் செய்வானானால் என்று சொன்னால் ஒரு நாள் செய்கிற பாவம் அல்ல, பாவத்தின் மேல் பாவம், அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம், அநியாயத்தின் மேல் அநியாயம், அப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை தொடர்ந்து அவன் செய்து கொண்டிருப்பானானால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய், தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் பாவத்தின் மேல் பாவம் ஒருவன் செய்து கொண்டிருப்பானானால், மனுஷனுக்கு விரோதமாய் பாவத்தின் மேல் பாவம், கொலை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமம், துணிகரம், இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு மனிதன் செய்வானானால் அவன் செய்கிற பாவத்தின் விளைவு அவனுடைய வாழ்க்கையிலே சாபமாய் மாறிப்போகும். பாவம் முத்தி சாபமாய் மாறும். அதுதான் சாபம். சாபம் என்றால் என்ன என்று சொன்னால், சும்மா ஒரு பாவம், ஒரு களவு செஞ்சிட்டான், அதனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிட்டு அதனால் அதுக்கு பேர் சாபம்னு சொல்லக்கூடாது. சாபம் என்று சொன்னால் தொடர்ந்து பாவத்தை செய்து 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 அவனுடைய வாழ்க்கையில் அவன் துணிகரமாய் செய்கிற பாவத்தின் விளைவு அவனுடைய வாழ்க்கையிலே சாபமாய் மாறிப்போகிறது. அந்த சாபம் தொடர்ந்து அவனுடைய சந்ததிகளை பிடிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேலர் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி பாவம் செய்தோம், ஆதலால் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியுள்ள சாபம் எங்கள் மேல் வந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். இஸ்ரவேலர்கள் பார்த்திங்கன்னா, தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை மீறி அவர் செய்யக்கூடாது என்று சொல்லி எத்தனை முறையோ ஜனங்களிடத்தில் பேசியிருந்தும் அதை மீறி அவர்கள் பாவம் செய்தார்கள். அதனால தான் எங்களுக்கு சாபம் வந்தது என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் சொல்கிறதை நம்ம பார்க்க. அதுதான் நான் சொல்கிறேன், பாவத்தின் விளைவு சாபமாய் மாறிப்போகும். பார்த்துங்க, ஒரு சாபமுள்ள மனிதனை நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு குடும்பத்தின் மேலே ஒரு சாபம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஒரு மனிதன் மேலே
சாபம் இருக்கிறது என்று சொன்னால் அதை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் பாருங்கள், சாபம் உள்ள ஒரு குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் மனிதர்களால் மதிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். அவங்கள பார்த்தா இவங்க வந்து ஒரு மதிக்கப்படத்தக்கதான ஒரு ஜனங்கள் அல்ல. அவங்களுடைய முகத்தோற்றங்களும் அவருடைய சாயல்களும் அவங்களுடைய வாழ்க்கைகளும் மதிக்கப்படத்தக்கதாக இருப்பார்கள். அந்த பாவத்தினால் வரக்கூடிய அநியாய பாவம் செய்து சாபத்தை சம்பாதிக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை மற்ற மனுஷர்களால் மதிக்கப்படத்தக்கதாய் அவங்க இருப்பாங்க. பாருங்கள், அது மாத்திரமல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பாவத்திற்கு உட்பட்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா மிகவும் மட்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அது யாரும் அவங்களை பொருட்படுத்தாத ஒரு வாழ்க்கை, ஒரு மதிப்பற்ற ஒரு வாழ்க்கையாய் காணப்படும் என்று சொல்லி நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, சாபத்தில் வாழ்கிற ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை சமுதாயத்திற்கு முன்பாக மதிக்கப்படாத ஒரு குடும்பமாக இருக்கும். எங்களுக்கு தெரிந்து ஒரு குடும்பம் உண்டு பாருங்கள். அங்கே 2 ஆண் பிள்ளைகள் உண்டு. இந்த 2 ஆண் பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய எவ்வளோ ஜெபிக்கிறாங்க, டெய்லி ஆராதனைக்கு வருவாங்க, டெய்லி தேவனை ஆராதிப்பாங்க, கர்த்தருக்கு பயப்படுவாங்க. ஆனால் அவங்க அப்படியே இருப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இப்போ சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோர், அவருடைய மூதாதையருடைய சாபம் இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிறது என்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது ஏதோ ஒரு சாபத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய முக பாவனைகள், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய பாடுகள் பார்த்திங்கன்னா அவளை மற்றவங்களை பார்த்தோன்னே அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அது இன்னொரு காரியம் என்னென்னு சொன்னால், எவ்வளவு சம்பாதித்தாலும் அவங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணினாலும் அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்காது. பாருங்கள், அது மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நம்ம சரீரத்தில் சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மெடிசன் சாப்பிடுவாங்க. எவ்வளவு தூரம் அவங்க சரீரத்திற்காக முயற்சி பண்ணினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் சுக வாழ்வு இருக்காது. எதை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையவே தோல்விதான் அவர்களுக்கு முடிவாக இருக்கும். பாருங்கள், நீ பார்த்திங்கன்னா அந்த சாபம் என்கிறது 2 இடத்துல தான் ஒரு மனுஷனுக்கு செயல்படும். ஒன்று பொருளாதாரம், மற்றொன்று சுக வாழ்வு. இந்த 2 இடத்துல தான் ஒரு மனுஷனுக்கு சாபம் செயல்படும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காரியம் வந்த உடனே ஏதோ ஒரு சாபம் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடுறோம். ஆனால் அது நினைக்கக்கூடாது, அது தவறு, அது சாபம் அல்ல. அது சில நேரங்களில் சில காரியங்கள்னாலே உண்டாகும். உடனே அது சாபத்தினால நமக்கு வருது. எங்கே போனாலும் நமக்கு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு இதை நாமே நமக்கு தாமே சாபம் என்று சொல்லி நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. அப்படி ஒரு காலம் நினைக்கக்கூடாது. சாபம், தலைமுறை சாபங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்குமானால், சாபம் நம்மளை பின்தொடருமானால், நம்முடைய வாழ்க்கையிலே எதை எடுத்தாலும் ஃபெயிலியரான ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். பாருங்கள், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் சாபத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அப்படி இல்லாதபடி எல்லாவற்றிற்கும் சாபம் 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 சொல்லி நம்ம வாழ்க்கையை நாமளே சாபத்திற்கு உட்படுத்தி விடக்கூடாது. பாருங்கள், இந்த சாபம் நிறைந்த மக்கள் பார்த்திங்கன்னா உழைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வருமானம் கிடைக்காது. ஜெபிப்பாங்க, அவங்களுக்கு பதில் கிடைக்காது. ஊழியம் செய்வாங்க, அவங்களுக்கு ஆத்மா கிடைக்காது. அப்புறம் பாருங்கள், எவ்வளோ மருந்து சாப்பிடுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு சுக வாழ்வு கிடைக்காது. சந்தோஷமாக வாழணும், நிறைய காரியங்களை செய்வாங்க, ஆனால் சந்தோஷமாக வாழ முடியாது. முடிவு அவர்களுக்கு என்ன இருக்கும்? தோல்விதான் இருக்கும். தோல்விதான் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். தொடர்ந்து அவங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணும்? அது தோல்வியாய் மாறி போதுதான் சாபம். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் அறிந்து கொள்ளணும். தன்னையே நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன ஏதாவது திடீர்னு ஒரு மரணம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இது சாபம், அவன் இப்படி பண்ணிட்டான், அதனால் அவன் மேலே சாபம் விழுந்துட்டு அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. ஏதாவது நோய் வந்த உடனே இது சாபம் அப்படி நினைத்து விடக்கூடாது. அது நோய் தான், அதை மருந்து சாப்பிட்டா சரியாகிவிடும்.
நம்ம ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணி ஏதாவது மருந்துகள் சாப்பிட்டு ஏதாவது சந்தோஷமான இடங்களுக்கு போயிருந்தால் அது சரியாகிடும். அப்படி நமக்கு சுகம் கிடைத்து பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதமாக நம்ம வாழ்ந்தோமானால் அதற்கு பேர் சாபம் இல்லை. சாபம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்விலே எதை செய்தாலும் அவனுக்கு தோல்விதான் வரும். சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது. தொடர்ந்து அந்த சந்ததிகள் தோல்வியிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளணும். இப்போ தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ரொம்ப முக்கியமான காரியம். சோர்ந்து அநேக பிள்ளைகள் சோர்ந்து போகிறீங்க. ஏதோ வந்தவுடனே சாபம் 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 அப்படின்னு யாரும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாதபடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடத்தி செல்ல வேண்டும். பாருங்கள், அதைத்தான் பாருங்கன்னா நம்ம சாபம் ஒரு மனுஷனுக்கு 2 இடத்துல தான் தொடரும். ஒன்று பொருளாதாரம், மற்றொன்று சுக வாழ்வு. இந்த 2 தான் ஆதாமை தேவன் சபிக்கும் போது இந்த 2 காரியத்தை தான் கொடுத்தவர் சபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த சாபங்களை எப்படியே விட்டுட்டு போயிட்டாரா? ஒருத்தன் பாவம் செய்து அநியாயமாய் கஷ்டப்பட்டு செய்யாத தண்டனைக்கு பெற்றோர் செய்த பாவம் 4ஆம் 5ஆம் தலைமுறை செய்த பாவத்தினாலே பிடிக்கப்பட்டவனாய் வாழ்கிற அந்த மனிதனை தேவன் அப்படியே விட்டு போய்விட்டாரா என்று சொன்னால் அதுதான் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறார் கலாத்தியரில். அவர் நியாயப்பிரமாணத்திற்கு தன்னை என்ன செய்யார்? விட்டு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் தான் பாவம் செய்கிறவனுக்கு தூக்கிலிடப்பட வேண்டும், கொல்ல வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி அல்ல. தேவன் நமக்காக சாபமாயிருக்கிறபடினாலே, நம்முடைய சாபம் தேவன் மேலே வந்தபடினாலே நாம் விடுதலையாயிருக்கிறோம். பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு எந்த விதமான காரியங்களிலே பாவம் செய்ய முடியும்? பாவம் ஒரு மனுஷனை எப்படி மேற்கொள்ளும் என்று சொல்லி பார்த்தால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் சொல்கிறது, மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3 தான் ஒரு மனுஷனுக்கு பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கும். பாவம் ஒரு மனுஷனுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 வழியாகத்தான் வரும். மாமிசத்தின் இச்சையினாலே உண்டாகும், கண்களின் இச்சையினாலே உண்டாகும், ஜீவனத்தின் பெருமையினாலே உண்டாகும். இதை நம்ம ரொம்ப ஞானமாய் கவனித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மனுஷனுடைய சத்ருவானவன் ஒரு மனுஷனை மாமிசத்தின் இச்சைக்குள், கண்களின் இச்சைக்குள், ஜீவனத்தின் பெருமைக்குள் கொண்டு போய் அவனை பாவம் செய்ய வைத்து அந்த பாவத்தின் மிகுதினாலே அவனுக்கு சாபத்தை உண்டாக்கி விடுகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்த மனுஷர்கள் சாபத்திற்கு உட்பட்டப்படுத்திருக்கிற மனிதர்களிடமிருந்து சாபத்தை நீக்கும்படியாகத்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார். காரியத்தை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பாவங்கள் ஒரு மனுஷன் செய்ய மாட்டான். பார்த்திங்கன்னா, மாமிசத்தின் இச்சையும், கண்களின் இச்சையும், ஜீவனத்தின் பெருமையும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. இதை செய்ய வைப்பது சத்துரு. அவன் பாவம் செய்ய வைக்கணும். அப்போ பாவம் செய்ய வைக்கும்போது அந்த பாவத்தின் மீறுதல், அந்த பாவத்தினால் வருகிற விளைவு அவனுக்கு சாபமாய் மாறுகிறது. அந்த சாபத்திலிருந்து அவனை விடுதலையாக்கும்படியாகத்தான் சத்துரு கொடுத்த அப்படிப்பட்டதான காரியங்களிலிருந்து ஜனங்கள் பாவத்தில் விழுந்து சிக்கி கொண்டிருக்கிறார்களே, இவர்களிடத்தில் இருக்கிற சாபத்தை நாம் நீக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாபமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த 3 காரியம், மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையினாலே உண்டான காரியங்களில் இருக்கிற சாபம் என்ன, அதனால் உண்டான ஆசீர்வாதம் என்ன என்பதை நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த நாளிலும் சாபம் என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். பாவத்தின் விளைவுதான் சாபம். அநேக நாட்களாய் அவன் தொடர்ந்து பாவத்தை துணிகரமாய் செய்ய அந்த பாவம் என்னாகிறது? சாபமாய் மாறுகிறது. அது சரியான முறையிலே தேவனிடத்திலே அவங்க மன்னிப்பு கேட்காதபடி, தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்படாதபடிக்கு சாபத்தை சுமந்து மரிப்பார்களானால் அந்த சாபம் மற்றவர்களை சந்ததியாய் பாதிக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே அந்த சாபம் அவர்களை விட்டு மாறி போகும். ஆனால் நாமும் அதை உணராதபடி எல்லாவற்றிற்கும் சாபம் என்று
என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. சாபம் உள்ள ஒரு மனிதன் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்வான். ஒரு சாபம் நிறைந்த குடும்பத்தை பார்த்தாலே நாம் கண்டுபிடித்து விடலாம், இந்த குடும்பம் சாபத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து விடலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆசீர்வாதம் இல்லாதபடி, சுக வாழ்வு இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான ஒரு நிலைமையிலே, பிறரால் மதிக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை இல்லாதபடி, பிறரால் பார்த்திங்கன்னா பொருட்படுத்தக்கூடாதபடிக்கு மட்டமான ஒரு நிலைமையிலே வாழக்கூடிய வாழ்க்கை தான் அந்த சாபம் நிறைந்த குடும்பங்கள் வாழும். ஆனால் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், சாபத்திலிருந்து விடுதலையாகி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க தைரியம் உள்ள பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றிற்கும் சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் சாபம் சாபம் சாபம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாமே நாசம் பண்ணிக்கொள்ள கூடாது. தொடர்ந்து நாளை தினத்திலும் கூட நம்ம இந்த மாமிசத்தின் நிச்சய, கண்களின் நிச்சய, ஜீவனத்தின் பெருமையினாலே வருகிற பாவம் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.